அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா, காலை சாப்பாட்டுக்கு கோவக்காய் பொரியல். காலை சாப்பாட்டுக்கு என்ன கோவக்காய் பொரியலுங்காதீங்க. சுடுகஞ்சி போட்டிருக்காங்க. அதுக்கு தயிரை ஊற்றிட்டு காம்பினேஷன் இது சுருக்குன்னு இருக்கும். அதனால் வெயில் நேரம் இல்லையா, வெளியில் போகிறப்ப தோசை இட்லிலாம் வேணாங்கிறாங்க. அதனால் கஞ்சி போட்டாச்சு. அதுக்கு கோவக்காய் பொரியலை பொடி பொடியாக நறுக்கி எண்ணெயை ஊற்றி கோவக்காய் தான் ஃபஸ்ட்டு கொட்டினேன். அதோட உப்பையும் போட்டு பிரட்டிட்டு வெங்காயத்தை 2-3 கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் வதக்கி விட்டுட்டு அது மேலே பொடி பொடியாக நறுக்கி வெங்காயத்தை போட்டாச்சு. அதையும் போட்டு பிரட்டி விட்டாச்சு. இப்போ கரெக்டாக அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதோட போட்டுக்கணும். போட்டுட்டு இதுக்கு மசாலா அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக மஞ்சப்பொடி கலருக்கு மட்டும், அதோட மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூனு, இது மல்லித்தூள் வந்து 1/4 ஸ்பூனு, அவ்வளோதான் சேர்த்தேன். அதையும் போட்டு பிரட்டி விட்டுட்டு ஃபுல்லில் வைக்கக்கூடாது, சிம்மிலே வச்சிடணும். ஏன்னு கேட்டால் மசாலா போட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றல, இது எண்ணெயிலே வதங்குதுங்கிறதுனால கீழே பிடிக்கும். அதனால் சிம்மிலே வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் அதை பிரட்டி விட்டுக்கிட்டே இருந்தேன். அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அதை பிரித்து வச்சுட்டு நடுவில் ஒரே ஒரு முட்டையை பொத்து ஊற்றினேன். நல்லா எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு இறக்கியாச்சு. இறக்கிட்டு சுடுகஞ்சோடு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் செமையாக இருந்துச்சு. முட்டையை இந்த மாதிரி நல்லா கலக்கும்போது மஞ்சக்கருவும் அதுவும் நல்லா கலங்கிரும். இது முட்டை வேணாண்டா தேங்காய் பூ சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு சாப்பாடு தான் தேடுது. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.